ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தலை தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் வந்து ஏற்கனவே நான் ஒர்க் போட்டிருக்கேன். எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 லைன் வந்து செயின் ஸ்டிச் ஜரியில் போட்டிருக்கேன். அடுத்தது ஒரு லைன் சுகர் பீடு, அடுத்தது வந்து ஒரு 3 mm ஒரு சுகர் பீடு கொடுத்து அடுத்த லைன் வந்து போட்டிருக்கேன். அதுக்கடுத்த லைன் சுகர் பீட் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்தது ஸ்டோன் செயின், ரன்னிங் ஸ்டோன் சொல்லுவோம் இல்லையா, கோல்டன் கலர் ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதாவது கோல்டன், அடியில் வந்து கோல்டனாக இருக்கும், மேலே வந்து ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் இருக்கும். அடுத்தது வந்து சுகர் பீட் வந்து கொடுத்துருக்கேன் ஒரு லைனு. அடுத்தது பாருங்கள், அடுத்தது வந்து 4 mm பீடும் ஒரு சுகர் பீடும் வந்து இப்படி வி ஷேப்பில் கொடுத்துட்டு அடுத்தது நடுவில் அந்த பீடை கொடுத்து ஸ்டிச் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்ம நாட் போடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பக்கம் பக்கம் வந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி புட்டாஸும் வந்து போட்டிருக்கேன். இதுதான் வந்து ஃபுல் நெக் டிசைனு. பாருங்கள், அடுத்தது இது வந்து ஸ்லீவ் டிசைனு. ஸ்லீவ் டிசைன் வந்து ஸ்லீவ் ஃபுல்லாக வந்து லைனாக வரும். நம்ம நெக்கில் வந்து என்ன டிசைன் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே சேம் டிசைன் வந்து ஸ்லீவ் லைன்லேயும் வரும். இந்த மேலே இந்த லைன் வந்து ஆஃப் இன்ச்சு வந்து கேப்பு விட்டு நான் லைன் போட்டு அதில் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து 4 mm பீடு வந்து கொஞ்சம் கேப்புக்கு ஒரு 2 இன்ச்சு கேப்புக்கு ஒரு 4 mm பீடு வந்து கொடுத்து இந்த இடத்துல வந்து பாருங்கள், வீட் பீடு ஒரு சுகர் பீடு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த அரும்பு மாதிரி ஷேப்பில் கொடுத்துருக்கேன். அடுத்த லைனில் வந்து இந்த ஃப்ளவர் மாதிரி சின்னதாக ஒரு 4 mm பீடு வச்சு சுற்றி வந்து 3 mm பீடு வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து ஸ்லீவ் டிசைனு. இது வந்து பார்க்க வந்து உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். நம்மளுக்கு ஸ்லீவ்லலாம் லைன் போட்டிருக்கனால உங்களுக்கு வந்து லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லீவ் ஃபுல்லான ஒரு டிசைன் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் போட்டு. ஆனால் ஸ்டிச் பண்ணி போடும் போது நம்மளுக்கு நல்லா பார்க்க வந்து கிராண்டாக இருக்கும். இதோட ரேட் வந்து 1600 to 1700 வந்து நம்ம இது பண்ணலாம். அதாவது எக்ஸல் சைஸு, டபுள் எக்ஸல், 3XL சைஸாக இருந்துச்சு, ப்ளஸ் சைஸுக்கெலாம் வந்து நம்ம 1700 வரைக்கும் வந்து நம்ம சார்ஜ் போடலாம். இது வந்து சின்ன சைஸ்னால் 1600க்கு வந்து நான் போட்டிருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட் சைடு நெக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.